இந்த போர்க்களத்துல காதல் பார்க்க முடியுமா? போர்க்களத்தில் ஒரு காதல் காட்சி. charismatic wife, so lovable wife. அந்த மாதிரி 2 வைஃப் எனக்கு தெரியும். ஒன்று மிஸ்ஸஸ் தசரதன் கைகேயி, ஒன்று மிஸ்ஸஸ் ஷாஜஹான் மும்தாஸ். இந்த 2 பேரையுமே போர்க்களத்துக்கே கூட்டு போவானுங்களாம். இவங்க புருஷமாருங்க போர்க்களத்துக்கே கூட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒருத்தன் பயங்கரமான லவ் பண்ணுறான் மனைவியை, போர்க்களத்துக்கு கூட்டு போயிட்டான். இந்த பொண்ணும் நீ போனாலாம் நான் இருக்க மாட்டேன், நீ பிரிவினும் சுடுமோ பெருங்காடு அப்படின்ட்டு வந்துட்டான். கூடவே வர்றா. காட்சி ஆரம்பிக்குது. இதை எழுதியவர் ஜெயங்கொண்டார். எழுதப்பட்ட நூல் பரணி. ஆனை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி. 1000 யானைகளை எவன் ஜெயிக்கிறானோ அவன் பேர்ல தான் பரணி பாடப்படும். அப்படி பாடப்பட்ட ஒரு பரணி இலக்கியத்தில் ஒரு காதல் காட்சி. போர்க்களம் போயிட்டு வைஃப் அனுப்பி வச்சுட்டான். தன்னுடைய மனைவி காதலனை கணவனை அனுப்பி வச்சுட்டான். அவன் போறான். நான் ஏன் காதலனை கணவனைன்னு 2 வார்த்தை சொன்னேன்னா, தமிழ் மரபுல 2ம் ஒன்று தான், வேற வேற இல்லை. காதல் அப்படிங்கிற ஒரு சொல் வந்துருச்சுனால கொல்ல முடியாதுங்க. உயிர் தான் கொடுப்போமே தவிர கொல்ல மாட்டோம். காதல் வந்துருச்சுன்னா, காமம் இருந்ததுன்னா அது வேறு. நான் பேசுறதெல்லாம் காதல். போற ஆரம்பிச்சிருச்சு. வைப் பார்த்துட்டு இருக்கா. சரியா களமாடுறான் அவன் காதலன். அப்படி ஒரு வேல் வச்சுக்கிட்டு நம்ம தம்பி ஆடினான்ல முன்னால, அந்த ரேஞ்சில் ஆடுறான். அவனை வேற எப்படி தான் புகழறதுன்னு தெரியல எனக்கு. ரொம்ப அழகா ஆடுறான். அவ்வளோ லாபகமா ஸ்டைலிஷா பார்க்குறான். வைப் பார்த்துட்டே இருக்கா. திடீர்னு என்னாச்சு, பகைவனுடைய வேல் அவன் மார்புல பாஞ்சிருச்சு. அவன் இப்படி சாயிறாங்க. வேல் பாஞ்சா எவ்வளோ நொடிகள் இல்லைங்க சாய்வான்? எவ்வளோ நொடிகள்? 5 seconds. அவ்வளோ தூரம் நிற்குமா நான் பாடி? நின்ன அப்படி சாயிறாங்க. எங்க இருந்தோ அவ வேல் பாஞ்சதை பார்த்த உடனே நேரா ஓடி வந்தாலாம். பாருங்களேன், ஆயிரக்கணக்கானவர்கள் களமாடி கொண்டிருக்கக்கூடிய அவையில் தன் கணவனை சரியா கண்டுபிடிச்சா பாருங்க, அதுவே காதல் தானே. காத்துல கலந்து கண்ணை தழுவன காதலன், தமிழ் காதலன். அந்த மாதிரியான காதலன் கீழே விழுகிறான். தன் உயிரோடும் ஆன்மாவோடும் ஒன்றிணைந்த கணவன் கீழே சாய்கின்ற அந்த வினாடியில ஜெயங்கொண்டார் எழுதுகிறார், ஓடி வந்து தன் உடம்பால தன் புருஷன் உடம்ப அப்படி தாங்கிட்டாளாம். புருஷன் உடம்பு மேல விழுது, இவ கீழே விழுந்துட்டான். அவன் சாவரத்துக்கு முன்னால செத்துட்டான். இதுதான் விஷயம். பாட்டு சொல்றேன் பாருங்க. இதுல என்ன தெரியுமா, ஆம்பளை பிள்ளைங்கள்லாம் கை தட்டுவாங்க. இதுல ஐயோ நமக்காக ஒத்தி அப்படி ஓடி வந்து செத்து போயிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும், அந்த மாதிரி ஒரு பெண்ணுக்காக தானே காத்திருக்கிறான். அவ செத்ததுக்கு ஒரு காரணத்தை சொல்றார் ஜெயங்கொண்டார். அதான் இங்க கவிதையே. என்ன இருந்தாலும் மண்ணுனாலும் அவன் பொண்ணு தானே. கீழே விழுந்தா அவன் மண்ணு என்கின்ற பெண்ணின் உடலை தானே தழுவான். தன் கொழுநன் மண்மகளை தழுவாள் முன் தன் உடலால் தாங்குவாளை காண்மின் காண்மின். ஒரு பாயிண்டா. அடுத்த பாயிண்ட், இந்த மாதிரி வீர மரணம் அடைஞ்சி மேல் லோகத்துக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் கண்ணழகிகளும் உடல் அழகிகளும் பரிசாக இறைவனால் கொடுக்கப்படுமே. ஊர்வசி, ரம்ப, மேனக்க எல்லாம் அங்க நின்று உங்களை வரவேற்பாங்க. நீங்க இங்க வந்து வீர மரணம் அடைஞ்சா அப்படின்ட்டு ஒரு ஐதீகம் இருக்கு இல்லையா? அதனால தன் கணவன் செத்துட்டானா அங்க போன உடனே யாராவது ஒரு பெண் வந்து, விண்ணாட்டு மகளிர் தன் கணவன் உயிரை புணரா முன்னம் தன் ஆவி ஒக்க விடுவாளை காண்மின் காண்மின். மண்மகள் தழுவாள் முன் தன் உடலால் தாங்கி விண்ணாட்டு பெண்கள் அவன் உயிரை புணர்வதற்கு முன்பு தன் ஆவி ஒக்க விடுவாளை காட்டுகிறார் ஜெயங்கொண்டார் பரணியில். பாரு, தமிழ்ல ஃபால்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றோம்ல, தமிழ்ல என்னங்க சொல்றோம் அதுக்கு?
வெரி குட். நீர்வீழ்ச்சின்னு சொல்லி இருந்தேன்னு வச்சுக்க. நீருக்கு ஏதுங்க வீழ்ச்சி? நீருக்கு ஏது வீழ்ச்சி? நீர் எப்படி வீழும்? நீர் விழும், நீர் குதிக்கும். நீர் வீழ்ச்சி கிடையாது, நீருக்கு வீழ்ச்சியே கிடையாது. அது தப்பான சொல், எடுத்துடணும். அருவி தமிழ்ல மட்டும் எடுத்து பாருங்க. நீர்நிலைக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சு 26 பேர் இருக்குங்க. வாவி, அருவி, கிணறு, ஓடை, கடல், முன்னீர், ஊருணி, நீங்க தேடிக்கிட்டே போங்க. ஊற்று, சுனை, எத்தனை நீர்நிலைகள். அந்த நீர்நிலைகளினுடைய அந்த அழகு அருமையான மனதை மலர்த்தி காட்டுகின்ற பூங்க பூ. எனக்கு உணர்ச்சிகள் மோதுகிறது, நான் தடுமாறுகிறேன். இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்வேன் நீ பூவை? அப்புறம் 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 ஏய் நான் சொல்லவா? பூ பாரு, உண்மையை மாஸ்டருங்க, தமிழை கண்டுபிடிச்சவன் மாஸ்டருங்க. இதை பாருங்க, மொட்டுங்க, கொஞ்சம் இப்படி அப்படி கொஞ்சம் அப்படி இருந்தால் அரும்பு, இப்படி கொஞ்சம் அப்படி என்ன போது, இப்படின்னா அலர், இதுனா பூ, இதுனா மலர், இது வி. பொசிஷன்ல பேர் வச்சான் பாருங்க. எந்த பொசிஷன்ல பூ இருக்குதோ பூ மலர மலர பேர் வச்சாங்க. பூ மலரத யாராவது பார்த்திருக்கோமா? மலர மலர பேர் வைக்கிறானே இவன், மலர மலர பேர் வைக்கிறான். பெண்கள் வளர வளர பேர் வைக்கிறான். பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேர் இளம்பெண். கடைசியா முடிச்சாம்பர். பொண்ணுகிட்ட வயசு கேட்க கூடாதுன்னு சொல்றோமா இல்லையா? பேர் இளம்பெண். ஆம்பளைங்களுக்கும் இருக்கு, 7 பருவம் இருக்கு, ஆண்களுக்கும் இருக்கு, பெண்களுக்கும் இருக்கு. இந்த கலவரத்திலையும் ஒரு கிளுகிழுப்பு.